பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கான நீதிமொழிகளை நாம் பார்ப்போம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்திலே 7வது வசனம் 8வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமைகளை விட்டு விலகு. அது உன் நாபிக்கு ஆரோக்கியம், உன் எலும்புகளுக்கு ஊனுமாக அது மாறுகிறது. பல நேரங்களிலே நமக்கு காரணம் புரியாத வியாதிகள், இனம் புரியாத வியாதிகள் நமக்கு வருகிறது. என்ன செய்வோம் என்று நாம் திகைத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. இன்றைக்கு அநேகர் தங்களை ஞானி என்றே நினைத்து பேசிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இதே ஞானி சொல்லுகிறார், மக்கள் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள். உண்மையான மனிதனை கண்டுபிடிக்கிறவன் யார்? அதைத்தான் இந்த இடத்துல நீதிமொழிகளில் சொல்லுகிறார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. நீ கடவுளுக்கு முன்பாக ஞானி யாருமே கிடையாது. கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு. அதுதான் உனக்கு ஆரோக்கியம். உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாய் அது மாறும் என்று வேதம் சொல்லுகிறது. அது எனக்கு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை. பல வியாதிகள் காரணம் இல்லாமலே வருகிறது. அதற்கு என்ன காரணம் தெரியுமா? மேட்டிமையான நம்முடைய சிந்தனை. எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற ஒரு மனோபாவம். எனக்கு எல்லாம் தெரியும். தன்னை பெரிய மனிதனாய் நினைத்துக் கொள்வார்கள் பலர். என் அனுபவம் என்னவென்று உனக்கு தெரியுமா? என் அந்தஸ்து என்னவென்று உனக்கு தெரியுமா? நான் எந்த ஊர்க்காரன் உனக்கு, இப்படியெல்லாம் பேசிக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் சேர்த்து வைத்த சொத்தெல்லாம் ஒரு சின்ன வயிற்று வலிக்கு முன்னால் நிற்க முடியாது. ஒரு சின்ன பலவீனம், எலும்புகளிலே ஒரு சின்ன வியாதி அவருடைய மொத்த வாழ்க்கையும் கவிழ்த்து போட்டு விடுகிறது. நேற்று பணக்காரனாக இருந்தால் இந்த சின்ன பலவீனம் அவன் எல்லா செல்வத்தையும் இழந்து நிற்கிறான் என்று. காரணம் என்ன? நம்முடைய பெருமை, மேட்டிமை. நம்முடைய சிந்தனைகளுக்கும் நம்முடைய சரீர வியாதிகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. நாம் ஆரோக்கியமாய் வாழ வேண்டுமானால், நம்முடைய எலும்புகளுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து, நல்ல ஒரு ஊனாய் அது இருக்க வேண்டுமானால், எப்போதும் நாம் நம்மை கடவுளுக்கு முன்னால் தாழ்மைப்படுத்த பழகிக்கொள்ள வேண்டும். மனிதர்களுக்கு முன்பாகவும் நாம் நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, கனம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ளுங்கள். எப்போதும் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலக வேண்டும். தீமையான எந்த காரியத்தையும் நாம் செய்யக்கூடாது. தீமையை விட்டு நாம் முழுமையாய் விலகும் பொழுது, நம்மை முழுமையாய் ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்த்தும் பொழுது, உடலுக்கெல்லாம் அது ஆரோக்கியமாய் மாறுகிறது. பலவீனங்களில் இருக்கிற நீங்கள் மனம் திரும்புங்கள். ஆண்டவர் நல்ல ஆரோக்கியத்தை நமக்கு தருவார். அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எங்கள் நாபிக்கெல்லாம் ஆரோக்கியம், எங்கள் எலும்புகளுக்கெல்லாம் அது ஊனுமாகும் என்று சொன்னீங்களே, அந்த தாழ்மையை நாங்கள் தரித்து கொள்ள எங்களுக்கு கிருபை தார். தாழ்மை மாத்திரமல்ல, உமக்கு பயந்து நாங்கள் தீமையை விட்டு முழுமையாய் விலகுவதற்கு எங்களுக்கு கிருபை தார். அதனால் உண்டாகிற சௌக்கியம், ஆரோக்கியம் எங்களுக்கு தேவை. எங்கள் பலவீனங்களை மாற்றும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆம்.